இந்த லைவில் பேசுகிற பொம்பளையில் பார்த்தா கோவமும் ஆத்திரமாக வருது. அதுக்கு ஒரு முடிவு வந்துடுன்னு பார்த்தா ஒரு முடிவு யாருமே எடுக்கிறாங்களும் இல்லை. லைவில் காசை கொடு காசை கொடு காசை கொடு காசை கொடுன்னு பொம்பளைங்க. நேற்றுலாம் ஒரு லைவில் போய் உட்காந்துருக்குறேன். ஒரு ஆள் 2000 ரூபா அனுப்புகிறான் அந்த பொம்பளைக்கு. அந்த பொம்பளைக்கு 2000 ஒரு நிமிஷத்தில் அடிக்கிறேன். இன்னொருத்தையும் பார்த்தா 500 ரூபா அடிக்கிறான். அவள் ஒரு கிழட்டு பொம்பளை, புள்ள குட்டி பெத்த பொம்பளை. அவள் பிள்ளை குட்டி பெற்று அவள் புருஷங்காரன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு துவண்டு கிளடியாக போனான். அதுக்கு ஒரு 2 நல்லா ஒரு இந்த நாயுடு கால் இதை தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா தூக்கி வச்சுட்டு காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை. அவள் புருஷங்கார சப்பையாக போட்டேன், சக்கையாக போட்டுட்டேன். அதுக்கு அவன் 2000 ரூபா அனுப்புகிறேன், 500 ரூபா அனுப்புகிறேன், அனுப்பிட்டியா 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 அனுப்பிட்டியான்னு தூக்கி தூக்கி கொண்டாந்து காட்டுறான். அட கடவுளே, நான் தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஆம்பளைகிட்ட நான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஏன்ப்பா எதுக்குப்பா உன் வீட்டில் பொண்டாட்டி இருக்கா, புள்ள இருக்குது, புள்ள குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது இல்லைப்பா, அதுகளுக்கு கொண்டு கொடுப்பா. உன் பொண்டாட்டி தவிர்த்து வெட்டக்கட்ட வேறு எதுவும் இப்போ விசேஷமாக பார்த்தியாப்பா? எது விசேஷமாக காட்டுறாளுங்களாப்பா? ஏதாவது புதுசாக இருக்காப்பா? இல்லைன்னா சொல்லுங்கள், அவள்கிட்ட ஏதாவது புதுசாக இருக்காப்பா? உன் பொண்டாட்டிக்கிட்ட இல்லாதாப்பா அங்கே இருக்குது. பொண்டாட்டிக்கு கொண்டு கொடுங்கப்பா காசுகளை, செலவுக்கு இல்லாமல். அவள் என்ன கஷ்டப்பட்டுருக்காளோ, வீட்டில் என்ன பாடுபட்டுருக்காளோ தெரியல. முழுக்க பார்க்குற 2000 அப்படியே பொழக்கிறான். குழந்து ஓடி வந்து இதில் ஃபோனில் வந்து இடிக்கிறான் வச்சுக்கிட்டு. அவன் 2000 ரூபா போட்டானான். ஏப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்களே, என்ன விஷயம்? இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த பொம்பளையில் அடக்க மாட்டிங்களா? அடக்குவீங்களா அடக்க மாட்டிங்களா? இந்த ஆம்பளைங்கள்ட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்காக இவளுக்கு இப்படி காசை பிடிச்சி அடிக்கிறீங்க சொல்லுங்கள்? எதுக்கு இந்த காசை பிடிச்சி அடிக்கிறீங்க? நீங்கள் உழைச்சி எதுக்கு இந்த பொம்பளைக்கு புருஷங்கார சக்கையாக போட்டு வச்சுருக்கிறியா? அதுக்கு போய்கிட்டு அவ்வளோ காசு அனுப்புறீங்களே, இது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? இது உங்களுக்கு கேவலமாக இல்லையா? லைவில் போய் பாருங்கள், தயவு செய்து. நல்லா இருக்கிற ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லைவில் போய் பாருங்கள். குடும்ப குத்து வழக்கெல்லாம் இன்றைக்கி பூரா நாட்டவே எரிச்சிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டவே எரிக்க போகுது. அவ்வளோ மோசம் பண்ணுறாளுங்க. காசு 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 காசுன்னு சும்மா சாதாரண லைவ்லேயே அம்பட்டையும் காட்டுறாளுங்க. இந்த உள்ளவானு கூட்டிகிட்டு போய் ஒரு லைவ் போடுறாளுங்க. அந்த லைவில் என்ன இருக்கும்னே தெரியல, எவ்வளோ காசை பிடுங்குறாளுங்கன்னு தெரியல. சும்மா இருக்கிறாளுங்க. கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா வீடு வாசை மாளிகை நகை நட்டு எல்லாம் வாங்கி போகிறாளுங்க. எப்படி அடுத்தவே புருஷங்கிட்ட காசை பறிக்கிறாளுன்னு தெரியல. சரியா? இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவங்களோட முடிவு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் உணர்றதில்லை. நான் நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் பார்க்குற மக்கள் தயவுசெய்து லைவில் பார்க்குற அந்த ஆம்பளை பசங்களை நான் சொல்கிறேன், ஐயா அங்கே அவகிட்ட புதுசாக ஒன்றும் இல்லையா, எதுக்கு அப்படி போய் காசுகளை கொண்டு கறக்குறீங்க? தயவுசெய்து வீட்டில் பிள்ளை பொண்டாட்டி பசி பட்டியுமா இருக்கும், அங்கே கொண்டு கொடுங்க. அவள் வெறும் தோலை காட்டி உங்ககிட்ட பறிக்கிறா காசு, வெறும் தோல் சக்கை. அதை பார்த்து நீ தூக்கி 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 கொடுக்குற. நாட்டை கெடுக்காதீங்க, பாவத்தை அதிகரிக்காதீங்க, அநியாயம் பண்ணாதீங்க, அழிச்சாட்டியம் பண்ணாதீங்க. லைவில் இருக்கிறத கொஞ்சம் கவனிங்க மக்களே, கவனிங்க. அதிகாரிகளே, போலீஸ்காரங்களே, தயவு செய்து லைவை கொஞ்சம் கவனிங்க.